மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இது யாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும். 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன் என்று அழைக்கப்பட்ட அந்த 6000 என்கிற நம்பர் தான் லேகியோன். லேகியோன்னா 6000. அந்த ஒரு வாலிபன், அவனுடைய பெயர் லேகியோன் அல்ல, அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் 6000 இருந்ததுனால லேகியோன் என்று சொல்லப்பட்டது. அந்த பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்து அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க அந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒருவனாலும். என் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? எங்க ஒரு மனுஷனாலும் இனி முடியாது என்கிற நிலை வருதோ அந்த ப்ராஜெக்டை தான் அவர் கையிலேயே எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது அப்ப மனுஷனால் கூடுகிறது அவன்கிட்ட செய்யன்னு சொல்லிட்டு போயிடுவார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடுங்கிறத செய். மனுஷனால் என்ன கூடும்? அந்த கல்லை புரட்டி போடுங்கள் சொன்னாரா இல்லையா? லாசருவை வெளியே கொண்டு வாருங்கள் சொன்னாரா இல்லையா? ஆமாவா? இல்ல, அது அவங்களுக்கு முடியாது. அவங்களுக்கு என்ன முடியும்? அந்த கல்லை புரட்ட முடியும். மனுஷனால் நம்மளால ஒண்ணு முடியும்னு அது நம்மளை வச்சுதான் செய்வார். கற்சாடியை உள்ளே கொண்டு வாருங்கள் சொன்னாரா இல்லையா? இப்படி பார்க்கும்போது அந்த கற்சாடி அப்படியே பறந்து உள்ள வந்து, நம்ம ஜெபங்கள்லாம் இப்படிதான் இருக்கு. இப்படி கையை நீட்டும் போதே அப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படி பறந்து வந்து கண்ணை திறக்கும் போது நம்மால என்ன முடியுமோ நம்மள செய். ஹல்லேலூயா. கல்லை புரட்டி நம்மால் முடிந்ததை நம்மளை செய்ய வச்சு பார்த்துட்டு இருப்பார். அவன் ஏதோ முடியும்னு செய்யறான், செய்யட்டும். கடைசியில் முடியலன்னு வருவான். நிறைய முடியும்னு செஞ்சு முடியலாட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஒருவனாலும் அவனை அடக்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இவர் அக்கறையில் இருக்கிறார், இன்னொரு இடத்துல இருக்கிறார். அநேகர் ட்ரை பண்றாங்க. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் வாழ்க்கையில தேவன் சில சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பின்னாக ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். அநேகம் தரம்னா நிறைய வாட்டி ட்ரை பண்ணாங்க. இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3ஐயும் சொல்லல. அந்த 3 சம்பவங்களிலும் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஒன்று இந்த லேகியோன் பிடித்த வாலிபன், இன்னொன்று 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இன்னொன்று 12 வயது மகள். இந்த லேகியோன் பிடித்த வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனாலும் அவனை அடக்க கூடாதிருந்தது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அந்த 12 வயது மகளுக்கு தேவன் செய்ததை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி எழுதப்படவில்லை என்றால் அதுதான் உண்மை. என்னவென்றால், இப்படி ஒரு காலம் நடந்தது இல்லை. அப்படி சத்தியமே இல்லாதவைகளை
இந்த அதிகாரத்துல இயேசு சிம்பிளா முடிச்சிட்டு போறத வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு தான் பல காரியங்கள் கடினமே தவிர நம்மை ரட்சித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவுமே கடினம் இல்லை. அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான, பலமுள்ளவன் பலமுள்ளவன் யாராயிருந்தாலும் உமக்கது லேசான. நல்ல கவனமா கேளுங்க. இப்பொழுது மறுகரையில் இருந்த இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 35 அதை பார்க்கிறோம். இந்த அக்கறையில் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்று வேற யாருக்குமே தெரியாது. இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னுமே இயேசுவோடு பயணித்த சீஷர்களுக்கு கூட தெரியாது. இங்கே ஒரு வாலிபனுக்கு பெரிய பிரச்சனை. 6000 பிசாசுகள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இரவும் பகலும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். கூக்குரலிடுவான். கல்லறைகளிலும் மலைகளிலும் இருப்பான். இந்த வலி தாங்க முடியாம ஓடுவாங்கல்ல, வலி தாங்க முடியாம. இந்த நெருப்பு ஒருத்தங்க சரீரத்துல பட்டுட்டுனா அவங்க ஓடுவாங்க அங்கு இங்கும். அதே போல துடிக்கிறவன் ஆனா சாகல. சங்கீதம் 118 ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடாம வைத்திருக்கிறார்னாலே புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க ஹல்லேலூயா. சாகல, மலைக்கு ஓடுறான், கல்லறைக்கு ஓடுறான். கல்லறை என்பதே எல்லா நம்பிக்கை முடிகிற இடம். மண்ணு போடுற இடம் தான் கல்லறை. இதுதான் அவருடைய நிலைமை, முடிந்தது என்று நினைக்கிற நிலை. இப்பொழுது இயேசு புறப்பட்டு வருகிறார். நமக்கு நன்றாய் தெரியும், இயேசு இந்த கதரேனே பட்டணத்திலே கால் வைத்த உடனே 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படவில் இருந்து இறங்கின உடனேனா கால் வைத்த உடனே. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறைகளிலே. இப்போ இயேசு காலை வச்சதும் முதல்ல என்ன செய்யறார் தெரியுமா? அதுல இருந்து வெளியே கொண்டு வரார். ஆண்டவர் செயல்படுகிற அவருடைய கிரியைகளை நல்ல கவனமா கேட்கணும். எல்லாரும் சங்கிலியில எதுக்கு கட்டுறாங்க? கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வரதா. அவனை சங்கிலியால கட்டி வச்சு பார்த்தாங்க. அவன் கட்டுகள் அவிர்த்து எரிந்து விட்டு திருப்பி கல்லறைக்கு போறான். திரும்ப அதாவது நம்ம நல்லா முயற்சித்து ஒரு காரியம் கடைசி வர இது முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்வோம்? கரெக்டா சொன்ன என்ன செய்வோம்? விட்டுருவோம். அப்படி விடப்பட்டவன் இவன். ஒரு முறை இருமுறை அல்ல, அநேகந்தரம். இவனுக்கு சொந்தம் உண்டு, இவனுக்கு குடும்பம் உண்டு. அநேகந்தரம் பலர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒருத்தங்க ட்ரை பண்ணி சொல்லிப்பாங்க, நான் பண்ணியாச்சப்பா, என்ன முடியல, நீங்க போய் பண்ணி பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி இவன் வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமை வரும்போது எல்லாரும் விட்டுட்டாங்க. எல்லாரால விடப்பட்ட சூழ்நிலை தான் என் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை. ஏன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தரும் வரமாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல தான் இயேசு காலை வச்சதும் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். சில பிடியை விட்டு வெளியே வர முடியல.
சில காரியங்களை விட்டு வெளியே வர முடியல. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னம் வந்து தங்குகிற இடத்துல எல்லா பிடிகளுமே தளர்ந்து போகும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இயேசு வர்றார், இவனுக்காக தான் வர்றார். ஆனா வர்றதுக்கு முன்னாடி கடல்ல அவர் படகுல பயணிக்கிறார். வேறே படகுகளும் இருந்தது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்து. இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவுகள் நிரம்பத்தக்கதான எழுதியிருக்கணும். ஆனா என்ன எழுதப்பட்டிருக்கு? படவு நிரம்பத்தக்கதா. அப்ப எந்த படவு? இயேசு இருந்த படகு. சீமோன் பேதுருக்கு புரியல, ஏன் இந்த புயல் அடிக்குது, ஏன் இந்த காற்று வீசுது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, தேவ சமூகத்தில் போராடுகிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய செய்தி இது. மற்றவர்களை நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கலனா பிரச்சனை யாருக்கு? பிரச்சனை யாருக்கு? கரெக்ட். பிரச்சனை யாருக்கு? அவனுக்கு. காத்தடிக்கிறது எங்க? இங்க. யாருக்கோ பிரச்சனைக்கு ஏங்க நம்ம வாழ்க்கையில புயல் அடிக்கணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு ஏங்க நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்பு? நல்லா தானே போயிட்டு இருக்கு ஆண்டவரே, வீட்டுல எல்லாம் ஓகே தானே இருக்கு, யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் இங்க கொந்தளிப்பு? ரைட்டு, இயேசு தூங்கிட்டு இருக்கிறார், இவங்களுக்கு தூங்க முடியல, கொந்தளிப்பு. யாருக்கோ பிரச்சனைக்கு, யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன்? ஏன்? ஏன்னா ஓம் படகுல தான் இயேசு இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையின் பிரச்சனையை மாற்றுவதற்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புயலை அனுமதிக்கிறார். காரணம் சொல்யூஷனே உன் வாழ்க்கையில தான் இருக்கிறது. ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. யாருக்கோ பிரச்சனைக்கு, யாருக்கோ பிரச்சனைக்கு, அந்த வாலிபனுக்கு பிரச்சனைனா அவனை அடிக்கட்டும், அவன் வீட்டுல போய் புயல் அடிக்கட்டும், ஏன் எங்களை அடிக்குது? யாருக்கோ பிரச்சனைக்கு நாங்க ஆண்டவரை பாதிக்கப்படணும். யாருக்கோ பிரச்சனைக்கு நாங்க உங்க பின்னாடி தான் ஆண்டவர் வந்தோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீரே போதும் வேற வேண்டாம் தான் ஆண்டவர் வந்தோம். ஆனா ஏன் இப்படி புயல் அடிக்குது? ஏன் இப்படி கொந்தளிப்பு வருது? இல்லப்பா, இல்லப்பா, இந்த புயல் ஏன் அடிக்க தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சிட்டு சொல்யூஷன் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. முகாந்திரம் இல்லாமல் சத்துரு உன்னை பகைக்கிறான் என்றால் புரிந்து கொள், உனக்குள்ளே அவருடைய வல்லமை இருக்கிறது. யாருக்கோ பிரச்சனைக்கு நம்மளை தூங்க விட மாட்டார். யாருக்கோ பிரச்சனைக்கு இல்லப்பா, வேற படவுகள் இருந்துல்ல, அந்த படவுகள் அமிழ்ந்தா இல்ல, காற்று அடிக்கிறது காமனாதான் இருக்கும், ஆனா போக்கஸ் நீதான். கடல் கொந்தளிப்பது காமனாதான் இருக்கும், போக்கஸ் நீதான். பவுல் 275 பேரோடு கூட பயணிக்கிறான். திடீரென்று ஒரு யூரோக்ளித்தான் காற்று அடிக்குது, ஹெவியான காற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காற்றுல பவுல் சொல்லுகிறார், அந்த பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் மற்று போயிட்டு. கர்த்தர் தூதன் அனுப்புறார். தூதன் அனுப்பி சொல்றாரு, பவுலே நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். நிக்கணும்னா எதுக்கு காத்து அனுப்புறீங்க? அப்படியே விட்டா நாங்க போய் நிக்க போறோம். நீங்க வேற வாக்கு தத்துவம் தர்றீங்க. இது எப்படியா சொல்லுவாங்க தெரியுமா? தொட்டுலையும் ஆட்டி பிள்ளையும் கிள்ளி விடுறது. என்னதான் நிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நிக்க விடுறீங்களா? அடிக்கிற காத்துல. ஆமே, இல்ல, நீ நிக்கணும். பவுல் ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்பொழுது 275 பேர் மத்தியிலே எழுந்து நின்று பவுல் சொல்லுகிறார்,
அப்போஸ்தல நடபடிகள் 27வது அதிகாரம் 25வது வசனத்துல, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். என்ன அபிஷேகம் பெற்றவனுக்கு வீழ்ச்சியா? ஆமென். எதுக்கு இந்த புயல் தெரியுமா? பவுல ஒரு இடத்துல விழ வைக்க. பவுல் அந்த தீவுக்கு போய் தான் ஆகணும். காட்ஸ் பிளான் அது. ஏன்? அவருடைய வல்லமை அவனுக்குள்ள இருக்கு. அந்த தீவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் வியாதி. தலைவன் உட்பட அத்தனை பேர் வீட்டிலே வியாதி. அந்த வியாதிக்கு பின்னாக ஒரு அந்நிய வல்லமை இருக்கிறது. அதுதான் சர்ப்பம். அதுக்கு கதையை முடிக்கணும்னா பவுலுடைய டைரக்ஷனை மாற்றணும். சில புயல் அடிச்சுதான் ஆகணும். உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்குமானால் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிற, பிரசனத்தை சுமக்கிற பாத்திரங்களுக்கு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்குமானால் டைரக்ஷனை அவர் தான் தீர்மானிப்பார். மேப் அவர் தான் போடுவார். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. நீ நினைச்சது போல எல்லாம் கொண்டு போக மாட்டார். தெரியாது எப்போ புயல் அடிக்கும் தெரியாது. காரணம், அவ்வளவு வேல்யூபிள் பர்சன் நீ. மற்றவங்க கோல்டுனா நீ டைமண்ட், நீ பிரஷியஸ். அதனாலதான் பவுல் சொல்ல, எங்களை நெருக்குறீங்களா நெருக்குங்க, ஒடுக்குறீங்களா ஒடுக்குங்க, தள்ளுறீங்களா தள்ளுங்க. ஆனா இந்த மண் பாண்டத்துக்குள்ளே அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை சகமா மிரோதனரா. மற்றவங்களுக்கு தெரியாது. அதை கேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே எரிகிற அந்த அக்கினி, அதை பாருங்க. பவுலுடைய வாய்ஸை மைண்ட் பண்ணல. பவுலுக்கு சிக்னல் கரெக்டா இருக்கு. மழை பெஞ்சாலும் நமக்கு சிக்னல் கட் ஆகும். புயல் அடிச்சாலும் பரலோக சிக்னல் கட் ஆகாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஒரு தீவில் விழ வேண்டி இருக்குங்கிறார். விழணும்னா கப்பல் உடையணும்னா புயல் அடிக்கணும். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. புயல் அடிக்குது, கப்பல் உடையுது. இப்ப பவுல் எல்லாரும் ஒரு பலகை கிடைச்ச துண்டை பிடிச்சு நீந்தி கரையேறாங்க. பவுலும் கரையேறுகிறான். கரையேறின போது ஜனங்கள் எல்லாரும் அவர்களை வரவேற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. 28:2. இப்பொழுது நல்ல குளிர். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழை மட்டும் பெய்யலன்னா குளிர் வந்திருக்காது. குளிர் வரலன்னா நெருப்பு மூட்டி இருக்க மாட்டாங்க. நெருப்பு மூட்டலைன்னா விறக போட்டிருக்க மாட்டாங்க. விறக போடலைன்னா உள்ள இருக்கிற பாம்பு வந்திருக்காது. ஹல்லேலூயா. மஞ்சும் மழையும் கொள்ளும் வெயிலும் எல்லாம் நாதன்று சம்மானமா. மஞ்சும் எல்லாம் நாதன்று. நம்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் ஜீவிதத்தினோ என் பேர்க்கு தாதன் ஒரு கொன்னதா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பவுல் விறகு எடுக்கிறான். பவுல் விறகு எடுக்கும் போது பவுல் சில விறகுகளை, பவுலுக்கு தெரியுமா உள்ள பாம்பு இருக்குன்னு? தெரிஞ்சிருந்தா ஒரு கும்பிட்டு வேணா போட்டுட்டு
பவுலுக்கு தெரியாத உள்ள என்ன இருக்குன்னு, ஆனா பவுலுக்குள்ள இருக்கிறவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. அதனாலதான் எல்லாரும் எடுக்கிற விறக பவுலை எடுக்க விடாம கரெக்டா பாம்பு இருக்கிற விறக பவுலை எடுக்க வைக்கிறான். ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. தெரிஞ்சிருந்தா நீ உட்கார்ந்திருக்க மாட்ட. உனக்குள்ள இருக்கிறவருக்கு தெரியும். அதனாலதான் எல்லாரும் பயணிக்கிற பாதையில உன்னை பயணிக்க விடாம தனியா பயணிக்க வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜிபிஎஸ் காட்டுற வழியில பயணிக்கிறவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய காற்றடிக்கிற திசையில பயணிக்கிறவன். Glory. பவுல் சில விறகுகளை எடுத்தான், வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அந்த வேர்டை கவனிக்கணும், அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய போக்கஸ் யார் மேல பாத்தீங்களா? சத்துருவினுடைய டார்கெட் யார் மேல பாத்தீங்களா? யாரும் சந்திக்காத உபத்திரவத்தை, யாரும் சந்திக்காத பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்கனாலே உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். அப்படிதான் பவுல சொன்னாங்க. ஆனா அழைக்கப்பட்டவனுக்கு தெரியணும், இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு, இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. நம்புறவங்க மட்டும். ஒரு பட்டணம் இருக்கு, பவுல் கூட 275 பேர் இருக்கிறாங்க. பவுல் அந்த பாம்பை போடல, பவுல் விறகதான் போட்டார். அது தற்செயலாய் பவுல் செய்கிறார். ஆனா அது அனல் உரைத்து புறப்பட்டு, என்ன கோபத்துல புறப்பட்டு இருக்கும். பவுலே, இதுதான் உனக்கு கடைசி. சத்துருவை புறப்பட வைக்கிறது அவனுக்கு கடைசி. ஆமே, 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 ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி இந்த வார்த்தை நீ உங்களுக்குள்ள போகுது கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனா சில உள்ளங்களுக்குள்ளே அக்கினி எரிகிறதை நாவில உணர்கிறேன். அதனாலதான் சொல்லுவேன், சும்மா ஏதோ வந்து இருந்து போகணுன்னு இருக்கிறவங்க ஐ டோன்ட் கேர். ஆனா சில தாகம் உள்ள உள்ளங்கள் உண்டு. கர்த்தர் சில பாதையில உங்களை பயணிக்க வைப்பதற்கு நோக்கத்தை நீ அறிந்து கொள். யாருக்கோ பிரச்சனைக்கு ஓ வாழ்க்கையில புயல் அடிக்குது, யாருக்கோ பிரச்சனைக்கு ஓ வாழ்க்கையில காற்று வீசுதுன்னா உன்னை கர்த்தர் அவருக்காக 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 நிறுத்த விரும்புகிறார். உன்னை கர்த்தர் அவருக்காக நிறுத்த விரும்புகிறார், அவருக்காக நிறுத்த விரும்புகிறார். தாவீதுக்காக சாமுவேலை சாப்பிட விடாம ஆக்கிட்டார். ஆண்டவரே, தாவீதை கொண்டு வரலன்னா அவங்க அப்பாவை சாப்பிட விடாம ஆக்குங்க ஆண்டவரே. நாங்க என்ன ஆண்டவரை பண்ணோம்? நான் வேற அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொம்போட வரேன். சவுல் எப்போ கம்போட வருவான்னு தெரியாது. நீங்க என்னடா நீ சாப்பிடாத, நான் சாப்பிட மாட்டேன். யாருக்காக? யாருக்காகவோ, யாருக்காகவோ நம்மளை தூங்க விட மாட்டார். யாருக்காகவோ? என் ஆண்டவர் நம்மளை நம்பி அவருடைய அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பவுல பாருங்க, அது அனல் உரைத்து. அப்போ சத்துருவனுடைய டார்கெட் உங்களையே அவன் போக்கஸ் பண்றானா தெரியும், தெரியும். உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ஆமென். இந்த மினிஸ்ட்ரிக்கு அர்ப்பணித்த டைம்ல எல்லாம் இந்த ஸ்டார்டிங்ல ஆண்டவர் நிறைய இந்த ட்ரீம் காட்டுவாங்க. அதில் நான் அடிக்கடி பார்க்குற ட்ரீம் என்ன தெரியுமா? ஒரு பெருங்கூட்டத்தில் திடீர்னு ஒரு மிருகம் வரும். அந்த மிருகம் அப்படி என்னையே தேடி தேடி துரத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இப்படி தான் ஒரு சாத்தா வந்து நிற்கிறான். நின்று அப்படி தேடுறான். கூட்டம் நிறைய இருக்கனால நம்ம என்ன நினச்சோன்னா, வேற நம்மளை தெரியாது, அப்படி 2 பேரை தள்ளி என்ன நிற்கிறான். எனக்கு ஆரம்பத்தில் புரியல, என்னாண்டவர் இது கனவுலேயும் அவன் நம்மளை தான் டார்கெட் பண்றான். ஆனா போக 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 தான் தெரியுது அவன் நம்மளை டார்கெட் பண்றானா. அவனால முடியாத ஒரு கிஃப்ட தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறான்.
நீங்க 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 இதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நான் சொல்ல வெட்கப்படவும் இல்லை, இதுதான் உண்மை. உங்க வீட்டில் ரொம்ப ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா? அவங்க தான் அடிக்கடி சிக்காவாங்க. அவங்களுக்காக இல்லை, வீட்டில் யாருக்கும் அவங்க இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். சில ஜெபிக்கிற உள்ளங்கள் அவங்க சந்தித்த மரண போராட்டத்தில் அவங்க கதை முடிஞ்சிருந்தா குடும்பமே வேறட்டு போயிருக்கும். விடல கர்த்தர், விடல. விரியன் பாம்பு கடித்த பிறகு பவுல் நிக்க காரணம் என்ன தெரியுமா? தெரியாது, வயசு கொஞ்சம் தான் இருக்கும், அவங்கள பார்த்த வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. தெரியாது தெரியாது தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் பவுல கை காட்டுறாங்க. இவன் கை வச்சதுனால தான் அந்த பாம்பே வருது. ஆமென். பவுலுக்கு, பவுல் கதறல்ல, பவுல் உதறனா. ஏன்னா உள்ள இருக்கிறவர் கதற விடல. உள்ள அவர் இருப்பது உண்மையானால் உன்னை கதற விட மாட்டார், உன்னை பதற விட மாட்டார். ஜீசஸ் சீஷர்களுக்கு தெரியல, தெரியாததுனால கதறினாங்க. நாங்க சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு. தெரிஞ்ச கதற மாட்டேன், தெரிஞ்ச கதற மாட்டேன். பேதுருவே, நீ ஏன் கதற? உன்னை கதறுவதற்கல்ல அழைத்தது, சத்துருவை கதற விடுவதற்காக. Glory, glory. பவுல் கதறுவான், பவுல் அலறுவான் பார்த்தா அவன் பதறல்ல, கதறல்ல. எங்க உதறனான் தெரியுமா? தீயில. பாம்பு வெளிப்பட்டது எதனால தெரியுமா? தீயினால. பவுல் காக்கப்பட்டது எதனால தெரியுமா? தீயினால. பாம்பு அழிந்தது எதனால தெரியுமா? உனக்குள்ள அவருடைய அக்கினி எரியுமானால் உன்னுடைய பாதுகாப்பு, சத்துருவின் அழிவு இந்த தீயினாலதான். ஹலோ ஹலோ. பாம்பு வெளிப்படுறதுக்கு ஒரு தீ, பவுல் காக்கப்படுறதுக்கு இன்னொரு தீ, பாம்பு அழிக்கிறதுக்கு இன்னொரு விசேஷித்த தீ, ஒரு தீ. உன் இருதயத்தில் அவருடைய வசனம் மணல் ஊட்டி எழுப்பப்படுமானால் அந்த ஒரு அபிஷேகம். ஜீசஸ் 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 அக்கினிக்கு முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா அடுத்த டைரக்ஷனே மாறும். 40 வருஷம் மாமனாருடைய ஆடு மேய்த்துட்டு இருந்தா மோசே கிளம்பிட்டாரு. எங்க ஆண்டவரே போ நெல்லு. இப்ப எல்லாருடைய போக்கஸ் மோசே மேல. மோசே கையில ஒரே ஒரு கோல் தான். பார்வோனுடைய மந்திரவாதிகளுடைய அத்தனை பேருடைய கோலும் கீழே போடுறாங்க. 1-2 பாம்பு இல்ல, எல்லாத்தையும் டயர்ட் இல்லாம மோசையின் கோல் விழுங்குச்சு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அதனாலதான் உன் வாழ்க்கையில புயல் அடிக்குது. அதனாலதான் come on church. இந்த பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேற படகுகளும் இருந்தில்லப்பா, வேற படகுகள் இருந்துப்பா. ஆனா நான் இந்த படகுல தானப்பா அலை வந்து அடிச்சது. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் என் ஜீவ படகில், ஜீவ படகு. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும்.
செல்ல அருளும். Glory. அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல பவுல் கையில பாம்பு கடிச்சது. பாம்புக்கு என்னாச்சு? செத்துட்டு. தேவனுக்குன்னு ஒரு நீதி உண்டு. தேவனுக்குன்னு ஒரு நீதி உண்டு. தேவன் நீதியை செஞ்சுட்டே இருப்பார். அதுல தேவனுடைய நீதி என்ன தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. அதனாலதான் தாவீது உபத்திரவத்தின் நடுவில் தேவனை எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? சங்கீதம் 4:1 நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே. இந்த தாவீத சவுல் செவரோட அடிச்சு கொள்ள பார்த்தான். கர்த்தர் நீதி செய்தார். சவுல் மரித்த போது அவனுடைய சரீரத்தை செவரோட சேர்த்து தொங்க போட்டாங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. நீ அபிஷேகம் பெற்றது, அழைக்கப்பட்டது, தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையானால், என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில் அடிக்கிற புயலை கண்டு சோர்ந்து போகாதே, கொந்தளிப்பை கண்டு சோர்ந்து போகாதே. உன்னை கொண்டு அநேகரை விடுவிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். படகு கரையை பிடிக்குது. இயேசு காலை எடுத்து வச்சார். கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து. பைபிளே நமக்கு சொல்லுது சமீபமா இருக்கும்போது நோக்கி கூப்பிடு. ஆனா இவனை பாருங்க, தூரத்தில் இருக்கும் போதே ஓடி வரான். அவர் நம் பக்கத்தில் உலாவும் போது கூட நம்ம கூப்பிடாம இருக்கிறோம். ஏன்? அவன் ஓடி வர்றதுக்கும் நாம சும்மா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இயேசுவனுடைய வேல்யூ அப்பம் சாப்பிடுறவங்களுக்கு தெரியாது, காயப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். சும்மா வந்து இருந்துட்டு போறவங்கல்ல. ஒருத்தங்க சும்மா வசனம் கேட்கும் போது இன்னொருத்தங்க கண்ணீரோடு பக்கத்துல இருந்து கேட்கிறாங்கன்னா, அவங்க கடந்து வந்த பாதையை தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஏங்க எல்லாரும் சும்மா தானே வசனம் கேட்டிருக்காங்க, ஏன் உங்களுக்கு இருக்க முடியலையா? சிஸ்டர், மீட்டிங் முடிச்சு நான் கடந்து வந்த பாதையை ஒன்று சொல்றேன், கேளுங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டிருப்பான். அவ்வளவு வலி, அவ்வளவு வலி. ஜீசஸ் தூரத்திலே அவரை கண்டு தேடி வந்த இயேசு அண்டை நீ ஓடி வா. அவருடைய மகிமையின் பாத்திரமாய் கர்த்தர் வேற யாரையும் அல்ல, உன்னை மட்டும்தான் தெரிந்தெடுப்பார். ஜீசஸ் ஓடி வருகிறான். ஓடி வந்து, நேரம் போகிறதுனால நான் இங்க சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுது அவனுக்குள்ள எத்தனை இருக்கு? 6000 இருக்கு. ஆனால் 7வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் தானே வரணும். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்படின்னா யாருடைய வாயை யூஸ் பண்றான்? இந்த வாலிபனுடைய வாயை. இந்த வாலிபனுடைய வாயை இப்ப யார் யூஸ் பண்றாங்க தெரியுமா? 6000 பிசாசுகள். படகுல வரும்போது சீஷர்கள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இவர் யாரோ. 4 கடைசி. கடற்கரையில் இறங்கினதும் பிசாசுகள் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவே, உன்னதமான
தேவனுடைய குமாரனே. ஆண்டவர் சொல்லியிருப்பார், கேளு. யாரும் கேட்டல, கேளு. பேதுருவே, நீ சொல்ல வேண்டியதை பிசாசு சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? யார் இவர்? யாரா இவர்? யாரோ? இதுக்கு அவனை வலையெல்லாம் போட்டுட்டு வான்னு. ஆமே, இவர் யார்? எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தவன் ஆன்சர் எழுதுறான், யாரோ. எப்படியாவது மார்க் போட்டு தருவீங்களா? வா, உனக்கு உடம்புல மார்க் போட்டு தாரேன். பிசாசுக்கு 3 காரியத்தை குறித்து தெளிவான நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? 1, இயேசு யாருன்னு. 2, 6000 இல்ல 60,000 பிசாசுகள் வந்தாலும் அவருடைய ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அவைகள் ஒன்றும் இல்லைன்னு பிசாசுக்கு தெரியும். 3, கடைசியில் ஒரு பெரிய யுத்த களத்தை அவர் வைத்திருக்கிறார், பிசாசை மொத்தமா முடிக்கிறதுக்குன்னு பிசாசுக்கு தெரியும். எனவே தான் இந்த பிசாசுகள் சொல்லுகிறது, காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த. அதான் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, கடைசியில வட்டி அசலும் சேர்த்து தர்றதுக்கு. இப்ப எதுக்கு வந்தீங்க தெரியுது பாருங்க. இதுவரை இந்த பிசாசுகள் அவன் வாயை யூஸ் பண்ணிச்சு. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? இனி அவர் அவனை யூஸ் பண்ண போறார். இப்ப உள்ள இருக்கிற 6000 பிசாசு அவனை பிடிக்குது. கர்த்தர் இப்பொழுது வார்த்தை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 8வது வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஒவ்வொரு பேய்க்கு ஒவ்வொரு வார்த்தை கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை, ஓடிடணும் ஓடிடணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லல. உண்டாகட்டும்னா எத்தனை நட்சத்திரங்களோ அத்தனை உண்டாயிற்று. அப்படியே வார்த்தை. இப்போ அவனுக்குள்ள இருந்து அவனை பிடிச்சிட்டு இருக்கிற பிசாசு அந்த பிடியை அருந்து போகுது. காரணம், கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தை போச்சுன்னா உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவரை 6000 சேர்த்து அவன் வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இவன் வார்த்தை உள்ள போய் அந்த லிங்க்ல ஒரு அடி கட்டு. இப்ப அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அதனுடைய 12வது வசனம், அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொன்னான், வேண்டினான், இப்பொழுது வேண்டி கொண்டன. அதன் அர்த்தம் என்ன? அவனை இனி பிடிக்க முடியாது. ஏன்? வார்த்தை செப்பரேட் பண்ணுது. அதனாலதான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அன்பு சபையை கேளுங்கள். அவர் பேசுற வார்த்தை பிடிக்குதோ பிடிக்கலையோ, டோர் ஓபன் பண்ணி கொடுத்துடணும். வசனம் நமக்குள்ளே போயிட்டுனா சத்துருவுக்கு நம்மளை பிடிக்க முடியாது. சத்துருவின் எந்த பிடியும் தளர்ந்து போயிடும். இன்னைக்கு சிலட்டெல்லாம் செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிருது. இன்னைக்கு நம்ம என்ன வந்தாலும் கேட்கக்கூடாது. நம்பர் கூட்டிகிட்டே இருக்கும்ல. நான் உங்களை சொல்லலை, இல்லை கண்டிப்பாக அப்படி உங்களை சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அங்க கூட பாருங்க, அதாவது நம்மளை ஒருத்தங்க விரட்டுறாங்க. விரட்டும் போது நம்ம கேட்போமா? சரி விரட்டுறீங்க, நாங்கள் எங்கே போனோம் அதையும் சொல்லுங்க, கேட்போமா? நமக்கு தான் மானம் ரோஷம் உண்டா. எங்கே போகணும்னு தெரியலைனாலும் வெளியே போய் அப்படி நிற்போம். இந்த பிசாசுகளை பாருங்க. நீங்கள் ஆண்டவரே அந்த பன்றிகளுக்குள்ளே போக எங்களை அனுப்பும் என ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்தார் ஆண்டவர். அதாவது இந்த பிசாசு பன்றிக்குள்ள போகணும்னா கூட யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா?
அதுதான் நம்மளை வந்து பயம் காட்டிட்டு இருக்கு. உன்னை நான் 2 நாள்ல தூக்குறேன் பாரு. ஆண்டவர் அங்கிருந்து என்னம்மா உன்னை இன்னும் ஒரு வாரத்துல பாரு. ஏய், நீ இந்த பண்டிக்குள்ள போக பேசுன பார்ட்டி தானே. ஆமென். இன்னொரு வார்த்தை சொன்னதா சொல்லு. ஏன் பிசாசு பண்டிக்குள்ள போக கேட்டது? சுத்தத்துக்குள்ள பிசாசுக்கு வாசம் பண்ண முடியாது, அசுத்தத்துக்குள்ளதான் வாசம் பண்ண. கர்த்தரும் அனுமதித்தார் பாருங்கள். பண்டிகளுக்குள்ளே அன்கிளீன் அனிமல், அசுத்தத்துக்குள்ளே போக பிசாசு கேட்குது, கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் உண்டு. ஏன் பரிசுத்தத்தின் அவசியம் என்பதை சபை புரிந்து கொள்ளணும். அவன் அப்படி பார்க்குது. ஒருத்தனுக்குள்ள இந்த கர்த்தர் துரத்தும் போது அது பார்க்கும்போது அந்த பண்டி என்ன, நீ என்னதான் குளிப்பாட்டி விட்டாலும் திரும்ப போய் சேற்றில் தான் நான் போட்டுமா பெர்மிஷன் கேட்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதித்து கர்த்தருடைய பந்தியிலும் கலந்து கொண்டு மீண்டும் அசுத்தத்துக்குள்ளே போகும்போது பிசாசு போய் கேட்பான், போட்டுமா, அசுத்தம் இருக்கு போட்டுமா. கிருபையா பெர்மிஷன் கொடுக்கல, போன்னு சொல்லிட்டார்னா. எனவேதான் வேதத்துல திரும்ப திரும்ப வருகிற வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Praise the Lord. பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசுகள் பண்டிகளுக்குள்ளே போய் பண்டிகளெல்லாம் கடல்ல விழுந்து செத்துட்டு, அப்பதான் அவனும் ரியலைஸ் பண்றான் எவ்வளவு வலி. அதாவது பண்டிகளுக்குள்ள 2000 பண்டிகளுக்குள்ளே 6000 பிசாசுகள்னா ஒரு பண்டிக்குள்ளே 3 பிசாசுகள். ஒரு 3 பிசாசு உள்ள போனதை ஒரு பண்டியால தாங்க முடியாம கடல் விழுந்து செத்துட்டு, அவன் இத்தனை காலம் இவ்வளவு வேதனையை சகிச்சுட்டு என்னைக்குமே சூசைட் பண்ணிருக்கணுமே. சூசைட் ஸ்பிரிட்ல அது வலி தாங்க முடியாம மேல இருந்து கீழே விழுந்து பண்டியே செத்துட்டு, சூசைட் ஸ்பிரிட்ல. ஆமென். அதனாலதான் இந்த பண்டிகளை மாதிரி இருக்கக்கூடாது. பண்டி கடைசி வரை மேல பார்க்காது, கடைசியில தூக்கிட்டு போகும்போது மேல பார்த்துட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? அதுவரை என்னதான் குளிப்பாட்டி விடு, இப்படியே தான் போயிட்டு இருக்கும். கடைசியில் 4 பேர் வருவாங்க ஈஸ்டருக்கு முந்தின நாள். அப்பதான் மேல பார்க்கும், இயேசுவே. ஆமென். சிலருக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அது வரைக்கும் என்னதான் எத்தனை கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணாலும் நாங்க இப்படியே தான் போவோம். ஏதாவது கிடக்குதா? கடைசியில் தூக்கிட்டு போகும்போது பரமண்டல ஜெபம் சொல்றதுக்குள்ளே கத்தி விழுந்துடும். அதுக்குள்ள பிசாசு கேட்கிறான், நான் போட்டுமா, ஏன்னா எங்க காலம் இன்னும் முடியல. இப்படி எத்தனை முறை கேட்டிருப்பான். நல்பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் பரிந்து பேசி நம்மை காப்பாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஊர் ஜனங்கள்லாம் வராங்க. ஜனங்க வந்து இயேசுவை போக சொல்றாங்க. இயேசு ஒரு இடத்துல வந்து அங்க ஒரு அசைவு உண்டு பண்ணாம போக மாட்டார். இங்க ஒரே ஒருத்தனை தான் ரட்சித்தார். இப்ப ஜனங்கள்லாம் வந்து வேண்டுறாங்க, தயவு செய்து நீங்க போயிருங்க. இயேசு போகிறார். சத்துரு நினைச்சிருப்பான், எப்பாடா போயிட்டாரு, இவன் ஒருத்தன் தானே, சும்மா போகல, அவனை வச்சிட்டு போனார். ஒரு எலியாவே தான் போகும்போது தன் சால்வையை வைத்துக் கொண்டு போவான் என்றார். எலியாவின் தேவன் சபையை வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா.
எனவேதான் இவன் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவரோடு இருக்கும்படி கேட்கிறான். அதனுடைய 18வது வசனம் 19வது வசனம். அப்படியே அவர் படவில் இருக்கும்போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடா. நீ உன் இனத்தாரிடத்தில். இவன் இப்படி கேட்கும்போது சாத்தான் பார்த்திருப்பான், ஆண்டவரே அவனை கூட்டிட்டு போயிருங்க, கூட்டிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இயேசு சொல்றார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? உன் சொந்தங்கள் எல்லாம், இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீ கூக்குரலிட்டதை மட்டும்தான் கேட்டாங்க. இனி நீ கூப்பிட்டு சொல்றத கேட்க போறாங்க. இயேசுவை இரட்சகரென, இயேசுவை ஆண்டவரென. அடுத்த வசனம் 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் சும்மா போகல, உனக்குள்ள தேவன் இறங்கி சில கிருபைகளை வைத்து உன்னை வச்சுட்டு போயிரு. அதன் அர்த்தம் என்ன? இயேசுவை நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இயேசு தமக்கு பதிலாய் தம்மால் மீட்கப்பட்டவனை நிறுத்திவிட்டு போறார். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை பிளஸ் பண்ணிட்டு போறார். சீஷர்களை வச்சுட்டு போனார். அதுதான் சபை. அவர் மீண்டும் வருவார். இந்த சபையை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். இந்த சபையின் மூலமாய் தான் சுவிசேஷம் பரவுகிறது. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். உந்தன் சத்தம் கேட்பே, சித்தம் செய்வ. கண்களை மூடி உமக்காக வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பே, உந்தன் சித்தம் செய்வே. உமக்காக வாழ்கிறேன். நான் உமக்காக வாழ்கிறேன். ஒரு 2 நிமிஷம் முழங்கார் படியிட்டு உமக்காக வாழ்கிறேன். முடிந்தவர்கள் சேர்ல இருக்கிறவங்க அப்படியே இருங்க. சந்தனைகள் போராட்டம் அவமானம் எனக்கு எதிராய் என் வாழ்வில் வந்தாலோ, நிந்தனைகள் போராட்டம் அர்ப்பணிக்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி சத்தமாய் உந்தன் சத்தம் கேட்பேன். உமக்காக உமக்காக உயிர் வாழ்கிறேன். உங்க சத்தம் ஆமென். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். பலவீனம் தடுமாற்றம் தோல்விகளே மாற்றம். பலவீனம் தடுமாற்றம் என் வாழ்வில் படையெடுத்து வந்தாலோ, என் வாழ்வில் படையெடுத்து. கைகளை உயர்த்தி உந்தன் சத்தம் கேட்டேன். உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக நான் உமக்காக முழு பலத்தோடு கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீர் கிருபையாய் நிற்க வைத்திருக்கிற, உமக்காய் நிற்க வைத்திருக்கிற, பரிபூர்ண விடுதலை தந்து உம்முடையவர்களாய், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய்
நிற்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே நிற்க வைத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் மாற்றும். இவர்கள் எல்லைக்குள்ளே சத்துரு எவ்விதத்திலும் இராதபடி துரத்தப்படுவானாக என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ளே வைக்கப்பட்ட அபிஷேகம், எஸ் அப்பா, இந்த சத்தத்தை சும்மா கேட்க வைக்கலப்பா, நீங்க பிரசனத்தை சுமக்க தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. நான் அவருடைய பிரசனத்தை சுமக்க தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். மனதார வாழ்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.